பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம். நம்மளுடைய மாநில அரசு அப்படிங்கறது வந்துட்டு அதனுடைய நிலம் மட்டுமே வந்து நிலம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கு ஏற்கனவே அது எல்லாமே டிசைட் பண்ணி கொடுத்த பிறகு மாநில அரசு இதன் மூலமாக என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. சார், அடுத்ததா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கவே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில் அதுக்கு? அண்ணன் சொல்ற மாதிரி எங்க பொதுச் செயலாளர் பார்த்து கேட்டுருக்கலாம். ஆனா அதற்கான நிதி ஆதாரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்றதுன்றது மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அதை ரன் பண்றதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுலையும் அவங்க செஞ்சுட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி அங்க சாயில் டெஸ்ட் எடுத்தாங்களா, அது எவ்வளவு தொலைவு அதுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, அது செய்ய முடியாதுன்ற பேச்சுக்கு நான் வரல. ஆனா பணமே விநியோகம் செய்யற அந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு ப்ராஜெக்டை எப்படி நிறுத்த முடியும்ன்றது, அது எப்படி சாத்தியமாகுன்றத அதனால கேட்டுன்னு கம்பெனி தெரியலாமே தவிர பரந்தூர் விமான நிலையம் வரணும்ன்றது அவருக்கும் எண்ணம் இல்லை. ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி ரூபாலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட வாங்கிட்டு வரலாம், இல்ல எதிர் வீட்டுல இருக்கவங்க ரூபாய் வாங்கிட்டு வரலாம். இப்ப எப்படி அது ப்ராஜெக்ட் நிறுத்த முடியுங்க? நிறுத்தது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோபமா கூட இருக்கலாம் நான் சொல்றதால, ஆனா இதான் நிஜம்.